ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதில் மகிழ்ந்து எனக்கு ஆதரவு தருவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் வேத வார்த்தையை தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம். நான் 13வது வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுறது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆதரிக்க மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூடுவது நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணலாம் கேளேன். உங்கள் கைகளை இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்து விட்டு விடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். இன்றைய தியானம் என்ன சொன்னாக்கா, நன்மை செய்ய படியுங்கள் சொல்லிட்டு தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தை 14 வார்த்தை நான் முக்கப்படுத்தி நான் தேவனுடைய செய்திக்கு கடந்து போகிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமானது நன்மை செய்ய படியுங்கள். நிறைய படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறாங்க, படிக்கிறது அநேக காரியங்களும் உதவி செய்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள். அப்போ நன்மை செய்யறதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, அதான் வேதம். ஹல்லேலூயா. நன்மை செய்ய படிங்கன்னு சொன்னால் வேதத்தை படித்தா தான் நன்மை செய்ய முடியும். வேத வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் நன்மை செய்யணும். வேதத்தின் அடிப்படை நடக்கிறோம் நன்மை செய்யணும். அது போதகராக இருந்தாலும் சரி, விசுவாசம் தான் யாராக இருந்தாலும் ஒரு வேதத்தை வாசிக்கிறீங்க சொன்னால் முதலாவது நன்மை செய்ய படிக்கணும். வேதம் சொல் நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தை விதவையும் வாழ்க்கையும் விசாரிங்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்ய பழகுங்கள் சொல்லப்பட்டது. ரொம்ப அருமையான வார்த்தை. இல்லை, 1 பேதுரு 2:15 ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 பேதுரு 2:15. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறதுனாலே புத்தியினன் மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜீசஸ். பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 15 வார்த்தை. நீங்கள் நன்மை செய்கிறனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்மை செய்வது மூலம் அநேகரை நம்ம ரட்சிக்க முடியும். நன்மை செய்கிறனால புத்தியினன் கூட இங்கே நீங்கள் நன்மை செய்கிறனால புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அவனுடைய அறியாமைகளை நம்ம அடக்கலாம். இனி தேவனுடைய மகத்துவம் அறியாதனால தான் தேவனை சில பேர் தூஷிக்கிறாங்க. தேவ ஊழியக்காரங்களை குறை சொல்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களும் நன்மை செய்கிறத மறந்துடுறாங்க. அதனால் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது
தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாருக்காவது நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், ஒரு 2-3 தடவை. அவங்க உங்களை பார்த்தோன்னே, ஐயா சோத்திரங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க உங்களுக்கு ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அறியாமை அடக்கலாம். சில பேர் என்ன பண்ணாங்க, ஏடாகுணமாக பேசுவாங்க, ஏடாகுணமாக நினைப்பாங்க. அவங்களுக்கு நன்மை செய்து பாருங்கள், அவங்க அடங்கிடுவாங்க. அந்த நன்மை செய்யறதுல அவ்வளோ விசேஷமான காரியங்கள், அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறாங்க, பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாங்க, சுற்றி திரிந்தார் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட யார் இருந்தார்? தேவன் இருந்தாராம். அவர் நன்மை செய்தாராம், அநேகர் குணமாக்குறோம், சுற்றி திரிந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நன்மை செய்ய படியுங்கள். வேதத்தை படிக்கிறவங்க நன்மை செய்யணும். வேத பண்டிதர்கள், வேத வல்லுநர்கள், வேதம் அறிந்தவர்கள், வேதத்தை நேசிக்கிறவங்களெல்லாம் நன்மை செய்யணும். ஆனால் ஆண்டவர் நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஸ்தோத்திரம். ஏசியா அதே அதிகாரத்தை 1:10 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். வேத வார்த்தை, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மைகளை புசிப்பீர்கள் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். ரோமர் 13வது அதிகாரத்தில் 3வது வார்த்தையை நாம் பார்ப்போம். இது அருமையான காரியங்கள். நீங்கள் மறுபடியும் நீங்கள் இதை வாசிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 13வது அதிகாரத்தில் 3-5 வார்த்தை நான் வாசிக்கிறேன். மேலும் அதிகார நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமா, நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் சொல்லப்படுறார். பாருங்க, வேதம், நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால், நிறைய அதிகாரங்கள் இருக்கு. துர்க்கிரிகள் பாருங்க, மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமான நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி. நன்மை செய் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்த 4வது வார்த்தை 13:4, ரோமர் 13:4, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறார். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதுவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறமே கோபனை வரும்படிக்க அவன் நீதியை செலுத்துக்க தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் இருக்கான்னு சொன்னால் அவன் நன்மை செய்கிறோன்னு சொல்லிட்டு வேதத்தில் அவர் சொல்கிறாரு. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. ஒரு ஊழியக்காரன் எப்படின்னு அடுத்தவங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு இருக்கணும். ஒரு சபை போதகரோ ஒரு சுவிசேஷகரோ 5 ஊழியங்கள் இருக்கணும், நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவங்க நன்மை செய்வாங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறா சொல்லி தெரிந்த வசனம் இருக்கு. இங்கே உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதுவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவங்க கோபக்கினை வரும்படிக்க அவன் நீதியை செலுத்துகிற ஊழியக்காரன் இருக்கான். அப்போ ஒரு ஊழியக்காரன் இருக்கான்னு சொன்னாக்கா அந்த பட்டயம் வச்சுருக்கான், வேதத்தை வச்சுருக்கான். அவனை எதுக்கு ஆண்டு வச்சுக்க? நன்மை உண்டாகும் போட்டு வச்சு, உனக்கு நன்மை உண்டாக முடியும். அவன் உனக்காக ஜெபிக்கிறான், உனக்காக தேவனத்தை பரிந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நன்மை செய்கிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு ஜெபிக்கிறாங்க, வேத வார்த்தையை கொண்டு உங்களை தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிறாங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நன்மை செய்கிறாங்க மற்றவங்களுக்கு. அதனால் சொல்கிறாரு, அவன் விருதுவாய் பிடித்திருவன், பட்டயத்தை அவன் விருதுவாய் பிடித்திருக்கவள். பட்டயம் சொன்னால் வேதத்தை அவன் வச்சுருக்கான், சும்மா வச்சுருக்கல வேதத்தை. தீமை செய்கிறவன் மேல் கோப ஆக்கினை வரும்படிக்கு அவன் நீதியை செய்கிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே வேதம் சொல்கிறது. அதனால் நன்மையை செய்யுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 7வது அதிகாரத்தில்
7:18 பவுல் சொல்கிறாரு, என் மாமிசத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கேன் சொன்னேன். நம்ம சரீரத்தில் நன்மை இல்லை, எதுவுமே நன்மை இல்லை. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு மற்றவங்க நம்ம நன்மை செய்ய தான் நன்மை. ஹல்லேலூயா. நன்மை எங்கேருந்து வருது? யாக்கோபு 1:17 இந்த ஜோதிக்கும் பிதாவிடத்து வருது. எந்த ஈவும் பூரமான வரமும் ஜோதிகள் பிதாவிடத்து வருது. நம்மகிட்ட நன்மை இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எண்ணத்தில் இருக்குது, நன்மை செய்வது எண்ணத்தில் இல்லை சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ரோமரில். 7:23 பாவப்பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. பாவப்பிரமாணம் என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நன்மை செய்யணும்னு சொன்னால் கூட முடியல. பாவப்பிரமாணம் சிறையாக்கிக் கொள்கிறது. நம்மளை சுற்றிலும் என்ன பண்ணு, நன்மை செய்ய விடாமல் பல நெருக்கங்கள் கொண்டு வந்து உலகம், மாமிசம், பிசாசு, அதெல்லாம் தள்ளி நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. ஜீசஸ். மீகா 6:8 சொல்லப்பட்டது, நன்மை, நியாயம், இரக்கம், மனத்தாமை இவெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரு. மீகா 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாமை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உங்ககிட்ட கர்த்தர் உணர்த்தி கேட்கிறார். இதை தான் கேட்குறார். அவர் பணத்தை கேட்கல, உன் பொருள் எல்லாம் எதுவுமே கேட்கல. மனம் திரும்ப சொன்னார். 2வது நன்மை செய்ய சொன்னார், இரக்கமாக இரு சொன்னார், மன்னின்னு சொன்னார். மத்திய 4:5 இந்த மலை ஜெபம் பிரசங்கம் அப்படி தான் இருக்குது. சமாதானம் பண்ணுவர்கள் தேவபுத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நன்மை செய்யறதுனால அநேகரை ரட்சிக்க முடியும். கிறிஸ்துவ நன்மை செய்யறதுனால இப்போ சில பேர் பொறாமல் வருது. அது பார்க்காது. நம்ம தேவனுக்காக நன்மை செய்யணும். தேவன் நமக்கு நன்மை செய்கிறார், நம்மளும் நம்ம நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். இந்த செப்பனியா 1வது அதிகாரத்தில் 10:87 இங்கே பாருங்கள். செப்பனியா அதிகாரத்தை 1:13 1:12 வார்த்தை, அக்காலத்தில் நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல கோம்பை இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று தங்கள் இருதயத்தை சொல்லுவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் நன்மை செய்வதில்லைங்க, தீமையும் செய்வதில்லை. அப்போ என்ன தான் செய்கிறாரு கர்த்தர்? கர்த்தர் நன்மையும் செய்கிறாரு, தீமையும் செய்கிறாரு. ஏற்கனவே சொல்லிக்க சங்கீதம் 18 அது அவர் உத்தமன் மாறுபட்டமாக இருக்கார். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யணும், நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் நன்மை செய்வது இல்லை. அவர் பார்த்தாரா நன்மை செய்யதில்லை? வசனம் சொல்றது நன்மை செய்ய படிங்கள் சொல்கிறாரு. பெரிய பெரிய டிகிரி வாங்கி வச்சுருக்காங்க. பாஸ்டர் டிகிரி, போதகர் டிகிரி, ரவுண்ட் டிகிரி, அப்புறம் என்ன பிஷப் டிகிரி. நன்மை செய்ய முடியலையே. நீ டிகிரியாக வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதம்தான் ஸ்டார் கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்டார் பவுலுடைய ஸ்டார் தெரியுமா? நிறைய ஸ்டார் வாங்கியிருக்காரு பவுல். ஆமாம். அதனால் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிற மனுஷரை தண்டிப்பேன். கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதும் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிற மனுஷரை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்வராக சுற்றி இருந்தார். அதனால் நன்மை செய்யுங்க, கர்த்தர் நல்லவர். எதுக்கு நம்மளை ஊழியக்காரன் வச்சுருக்காச்சுன்னா உங்களுக்கு நன்மை வரும் பொருட்டாக சொல்லிட்டாரு ரோமர் 13:4. ஆனால் நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமோஸ் 5
ஆமோஸ் 5வது அதிகாரத்தை பார்ப்போம். ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் 7-15 நீங்கள் வாசிங்க. இது கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் இருந்தாலும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இல்லை முக்கியமாக நான் சொல்ல வந்தது 5:14 வாசிக்கிறேன் நான். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையில்லை நன்மை தேடுங்கள், அப்போது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருக்கணும், நம்மளோட இருக்கா சொன்னாக்கா அவர் சொல்கிறபடி செய்யணும். அவர் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் நன்மை செய்ய பழகுங்க, நன்மை செய்ய படியுங்க. அநேக காரியங்கள் இருந்தாலும் எனக்கு பிடித்தமான காரியங்கள் நிறையா இருக்கிறது. லூக்கா 6வது அதிகாரத்தில் நான் வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரத்தில் வாசிப்போம். லூக்கா 6ல் எனக்கு பிடித்தமான வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 32-35 வாசிக்கிறேன். 32லேருந்து வாசிக்கிறேன். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். இங்கே மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். என்ன, நம்ம சில சமயம் நம்ம மனசை நினைக்கிறோம், நமக்கு தேவன் 1,00,000 கொடுத்தா நல்லா இருக்குமே சொன்னாக்கா அந்த 1,00,000 நீ கொடுத்து பாரு. இவங்க நமக்கு ஒரு 10,000 காணிக்க கொடுத்தா நல்லா இருக்குமே, இவங்களை எங்களை தாங்கினா நல்லா இருக்குமே, எங்களுக்கு உதவி செய்தால் நல்லா, அந்த உதவி நீ செய்து பாரு. அதான் சொல்கிறார் தேவன். நமக்கு தசமாக கொடுத்தா நல்லா இருக்குமே, நீ மற்றவங்களுக்கு தசமாக கொடுத்து பாரு. தசமாக நீ வாங்குற, நீங்கள் மற்றவங்களுக்கு தசமாக கொடு. ஆபிரகாம் என்ன பண்ணார், மெல்கிதேசேயை கொடுத்தாரு, மெல்கிதேசே ஆபிரகாம் கொடுத்தாரு. இப்போ இருக்கிறவங்க அவங்க மொத்தம் தசம் வாங்கி வச்சுக்கோங்க, மொத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது பெரிய சப்ஜெக்டு. இப்போ தசமபாகத்தை பற்றி நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணின்னு இருக்காங்க. தசமபாகம் சொல்கிறது கர்த்தருக்குரியது, அது ரகசியங்கள் நிறையா இருக்குது. நம்ம வாங்கி வச்சுக்கிறது இல்லை. தசமபாகத்து 3 காரியங்கள் சொல்லியிருக்காரு வேதத்தை. அது இன்னொரு சமயம் பார்ப்போம். தேவனுக்கு சித்தமான அதை பேசக்கூடிய தருணம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இப்போது இங்கே என்ன சொல்ல பற்றி, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன்படியே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிகள் நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களை சிநேகிகளே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். பாவியை சிநேகம் பண்ணுறான். விசுவாசி சிநேகம் பண்ணுறானா? இல்லையே. சிநேகம் பண்ணு, அதுவும் பார்த்து சிநேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசுவாசம் நடக்குது. அதுக்காக யாரும் சிநேகம் பண்ணு, கர்த்தரை தான் சிநேகம் பண்ணு. இனிமேல் போட்டு மனுஷனை சிநேகம் வச்சக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 6:33 உங்களுக்கு நன்மை செய்துகொள்ள நீங்கள் நன்மை செய்தால், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஒருத்தர் நமக்கு ஒரு 500 கொடுத்தா திருப்பி அவருக்கு 500 கொடுக்குறோம், அதனால் பலன் இல்லை. நம்மளை கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும், அதான் நன்மை. இங்கே உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. பாவி ஒருத்தர் நன்மை செய்துக்கிறாங்க, பாவம் செய்து கூட நன்மை செய்கிறாங்க. பாவம் அந்த பாவத்தை சொல்லி கொடுக்குறான், இது ஒரு நன்மை சொல்லிட்டு. பாவம் நன்மை கிடையாது, வேறு அர்த்தமாக நீங்கள் தகாத விதமாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். 34 திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி. இன்னைக்கு யாராவது கேட்டாக்கா எப்போ திரும்பி தருவீங்க? நீங்கள் திரும்பி தரத்துக்கு திராணி இருந்தாக்கா அவன் திருப்பி தருவான். திராணி இல்லாதவன் எப்படி திருப்பி தருவான் சொல்லுங்கள்? திராணி இருக்கிறவன் திருப்பி தரதில்லை.
சரி, அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்டு. வேதம் திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? இந்த 3 பலனை கேட்குறாரு. அப்போது நீங்கள் பலனை எதிர்பார்க்காத உதவி செய்யணும், நன்மை செய்யணும். இதுதான் ரகசியம். கேள்விக்கார பலன் என்ன, பலன் என்ன, பலன் என்ன? நீ செய்யறதுக்கு பலன் வேணும் இல்லையா? திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்குறாங்களே. ரொம்ப பிடித்தமான வார்த்தை. பாவிக்கு கடன் கொடுக்கணும். விசுவாசி கடன் கொடுக்கறதில்ல. பாஸ்டர் கூட கடன் கொடுக்கறதில்ல. பாஸ்டர் கேட்பாங்க, என்ன நாங்கள் கடன் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் சபை சொன்னாங்க. அப்படி சொல்ல, சில பாஸ்டருங்க கொடுக்குறாங்க. சாம்சுந்தரையா அதுபோல் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. சில பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு வந்தாக்கா பல லட்ச ரூபாய் கொடுப்பாரு. அவங்க திருப்பி கொடுத்தாக்க வேணாங்க சொல்லிவிடுவார். ஹல்லேலூயா. இன்னி கூட சில சபையில் பாருங்கள், அந்த சபை போதக்கூடிய பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய சம்பாதனை தசமாத்தை கொண்டு வந்து சபையில் 5 வாரமும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு காணிக்கையாக கொடுத்துட்றாங்க. இனி ஒரு சின்ன ஏசிய சபையில் நடக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. 5 வாரமும் அவங்க பிரித்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாட்டாக அந்த விசுவாசிக்கு அவங்க அந்த காணிக்கை கொடுத்துட்றாங்க. அவங்க பிள்ளைங்க, அந்த ஏசிய பாஸ்டருடைய பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க வெளியில். அவங்க கொடுக்குற தசமாகும் இந்த பாஸ்டமாக என்ன பண்ணுறாங்க, பிரித்து விசுவாசிகளை கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுபோல் எல்லா சபையும் செய்தாக்கா சபையில் தரித்திரம் இருக்க மாட்டான். சபையில் கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க இருக்க மாட்டாங்க. முதல்ல உன் சபையில் ஏழை இல்லாமல் பார்த்துக்குங்க, தரித்திரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அவங்களை விசாரிங்க, நன்மை செய்யுங்க. சில பாசங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், விசுவாசி வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு காணிக்க காசை கொடுத்துட்டு அவங்கள ஆறுதல் சொல்லி வருவாங்க. சில பேர் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்கப்படுத்துக்குங்க, நன்மை செய்யுங்க. விசுவாசி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி கேளுங்க, அவங்க சூழ்நிலை பாருங்கள். அவங்க கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கணும், நன்மை செய்ய திராணி இருக்கணும், நன்மை செய்யுங்க. நீங்கள் போதராக இருந்தால் மட்டும் நீங்கள் மனுஷன் தானே. நீங்கள் போதகராக இருந்தாக்கா மனுஷன்தான். ஆனால் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதுக்காக நீங்கள் நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் கட்டளை இல்லையே. எல்லாரும் நன்மை செய்யணும். இல்லை என்ன சொன்னால், பாவிகளும் கடன் கொடுக்குறாங்களே சொல்கிறேன். கீழே 35வது வார்த்தை 6வது அதிகாரம் லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். யாரை சிநேகிக்கணுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல். நம்ம 50 ரூபாய் கொடுத்தா இவர் ஐயா 500 ரூபாய் கொடுப்பாரு, நம்ம ஐயாவுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுக்கும், அந்த கைமாறு கருதக்கூடாது. அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, விசுவாசம் நானாக இருந்தால் கூட கைமாறு கருதி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த தாளந்து கொடுத்தனை பற்றி இந்த புதிய ஏற்பாடில் படிக்கிறோம். அவன் கேட்கும் போது தன்னை சேர்த்துக்கொள்ள யாரும் இல்லாத நேரத்தில் எத்தனை தாள், 50 தாள் 5 தாளன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறான். 10 தாளந்து 5 தாளந்து எழுதி அப்படி வாங்க. சில பேர் அப்படி அந்த கைமாறு அவங்க வச்சிக்கிறது கைமாறு செய்வாங்க, சொல்லி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானதுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதுதான் இது உன்னதமான பிள்ளையாக இருப்பீங்க. அது கீழே பாருங்கள், அவர் நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. இது ரொம்ப மனசு ஒரு உறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நன்றி அறியாதவருக்கும், நன்றி இல்லாதவன் கூட ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆண்டவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். என்ன அதிசயம் பாருங்க. நம்ம கண்ணால் பார்க்குறோம், கஷ்டப்படுறத பார்க்குறோம், பசியாக இருக்கிறது பார்க்குறோம், வாடகை கொடுக்குறாம எத்தனை விசுவாசம் இருக்காங்க, வீடு இல்லாத எத்தனை விசுவாசம் இருக்காங்க, சாப்பாடு இல்லாத எத்தனை விசுவாசம் இருக்கிறாங்க. ஜீசஸ், உங்கள் பெருமைக்காக பெரிய கட்டடம் கட்டாதீங்க.
அப்போ இப்படி ஆபேல் கோபுரத்தை ஆண்டவர் ஐசி போட்டார். நீ கட்டுற மாதிரி அப்படியே இருக்கும். இருக்கிற இடத்த தேவனை மையப்படுத்துங்க. அந்த காலத்தில் சொன்னால் நான் பெரிய ஆலயம் கட்டு வச்சேன். அந்த காலம் வேறு, பொண்ணு வெளியும் கொடுத்தாங்க. இந்த காலத்தில் பெந்தகோஸ்து நகரத்தை போட்டு நடக்கும் பொண்ணு வெளியும் கொடுக்கறதுக்கு. அதனால் அவர் நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்து எவ்வளோ பெரிய பாடு கர்த்தர் செய்கிறாரா. ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 16வது வார்த்தை எப்படி சொல்லி, எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வார்த்தை பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்கள், இப்படிப்பட்ட பலிகள் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், அப்படி பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னொரு மேலே சொல்லப்பட்டிருக்கு 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதுங்க, அதனால சிலர் அறியாமல் தேவதூதருக்கு உபசரிப்பு உண்டு. உங்களை அறியாதவங்க உபசரிக்கும் போது தேவதூதம் கொடுக்க நீங்கள் உபசரிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். அதனால் முகத்தை பார்க்காதீங்க, ஆண்டு இருதயத்தை பார்க்குறாரு. அதனால் கர்த்தர் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் சில வார்த்தை, கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம். கலாத்தியர் 6ல் சில வார்த்தைகளை பார்ப்போம். கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6:9 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:9வது வார்த்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:9 கலாத்தியர் 6:9 வாசிக்கிறேன். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்து தக்கதாக யாவருக்கும் சுவிசேஷ விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். கலாத்தியில் எழுதுறாரு, நன்மை செய்ய கடவுன்னு சொல்றாரு. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எழுதுறாரு. ஹல்லேலூயா. அந்த கலாத்தியர் 6:6 படிப்போம். மேலும் திருவசனத்துக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவான். ஒரு ஊழியக்காரன் தான் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்கிறார். பாரு, பகிர்ந்து கொடுக்க சொன்னால் நீ ஒரே இடத்துல போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவரை தான் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு பேச்சாளர். கடவுளுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் கடவுள் கொடுக்காதீங்க, மனுஷன் கொடுங்க சொல்கிறார். கடவுள் கேட்கறதில்ல யார்கிட்டையும், ஆனால் மனுஷன் கேட்குறான். மனுஷன் கேட்குற மனுஷன் கொடுங்க, நன்மை செய்யுங்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த சிறியோருக்கு எதை செய்தோ அது எனக்கே செய்தது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால மேலும் திருவசனத்துக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசம் போகாது. தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தான் மாம்சத்தை விதைக்கிறவன் மாம்ச அறிவு அறுப்பான். ஆவி கண்டு விதைக்கிறவன் ஆவி கண்டு நிச்சயத்தின் அறுப்பான். நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்போம். ஆனால் நன்மை செய்ய நம்ம கற்றுக்கணும். இந்த நன்மை, ஹல்லேலூயா. அதனால் நம் நன்மை செய்ய கற்றுக்குவோம். நன்மை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் இருந்தாலும் அந்த லூக்காவில் சொல்லப்பட்ட போது அவர் என்ன நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. நீங்களும் நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய படியுங்கள் வசனம் சொல்லுது. ஆனால் நன்மை செய்யுங்க. நன்மை செய்வது மூலமாக ஒருவனுடைய அறியாமை அடக்குதல் தேவ சித்தமாக இருக்கும். நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும்போது அது திரும்ப உங்களுக்கு நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நன்மைக்கு செய்கிறா சுற்றி இருந்தார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்யுங்க சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உங்களை ஆஸ்வதிக்கிறேன். எனக்கு ஆதரவு ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென்.